மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள்: உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு, 11ல் யாரும் இல்லை, 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பல தொழில் வித்தகர்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நிறைய பேர் தொழிலில் தோத்துட்டீங்க அப்படின்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா டெவலப் ஆகும்போது டக்குன்னு அதுலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு தாவிடுவீங்க. நம்ம இதை பண்ணிட்டோம், இது 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 வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த ஒரு பிஸ்னஸ் போகலாம், அடுத்த ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், அடுத்த ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்னு சொல்லி அடுத்தடுத்த வேலையை செய்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக இருங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அந்த ஃபோக்கஸோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். ஏன்னா உங்கள் ராசியிலேயே லாபாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ இந்த ராசியில் லாபாதிபதி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நிறைய மிதுன ராசி என்பது தொழிலில் கொடி கட்டி பறந்தவங்களாக இருந்திருப்பீங்க. அவங்கள மாதிரி ஒரு பிஸ்னஸ் மைண்டட் பர்சன் யாருமே கிடையாது. என்னன்னா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது அதை விட்டுட்டு வேறு விஷயங்கள் தலையிட்டதுனால வந்த பிரச்சனைகள் தான் நிறைய மிதுன ராசி என்பது பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் தொழிலில் கடன் வந்ததுக்கு காரணம், மிக மிக முக்கிய காரணம் உங்களுடைய கவனம் சிதறியதனால தான் காரணமே. அப்போ அந்த கடன் பிரச்சனைலாம் தீந்துருமா சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீரும். அதை தீர்க்கறதுக்கான வழியும் உங்களுக்கு தெரியும். அதுதான் அங்கே ஒரு பெரிய விசேஷம். அந்த வழி தெரியும், நீங்கள் சொல்கிற மாதிரி வழி தெரியுது சார், ஆனால் அதுக்கான நேரம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். இந்த மாதம் அதற்கான நேரம். ஏன்னா நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் இந்த மாதம் எந்த அளவுக்கு தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது லாபமாக மாறும். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தீரும். அது எது வேணால் இருக்கலாம். எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு சார், கடன்லாம் தீர்த்துருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, அவ்வளோதான். அந்த சான்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க இப்போது. ஆனால் முதல்ல ஒரு காலகட்டத்தில் அந்த அஷ்டம சனி காலத்தில் இல்லை, அதனால தான் பிரச்சனை. அப்போ இந்த ஃபோக்கஸும் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடும். ஒரு விஷயத்தை நல்லா செய்யுங்க, ரெகுலராக செய்யுங்க, ஜெயிச்சிருவீங்க. மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வருமானம் உயரும். வருமானம் உயரும் போது என்ன ஆகுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவீங்க, நான் அடுத்த மாதம் பணம் தரேன், அதுக்கு அடுத்த மாதம் பணம் தரேன். ஏன்னா ஒரு ரொம்ப ஃபோக்கஸாக நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதம் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய மாதம். பிஸ்னஸில் இருக்கீங்க, காம்படிட்டர்ஸ்லாம் ஈஸியாக வின் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கூடையும் போட்டி ஜெயிப்பீங்க. அப்போ கொட்டேஷன்லாம் கொடுக்கணும்னு நினச்சி இந்த மாதம் கொடுங்க, ஆர்டராக கன்வெர்ட் ஆகிடும். அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பதவிக்கு முயற்சி பண்ணுறீங்க, இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுக்கு. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்க, இல்லை வேலையில் ஏதாவது தொந்தரவு இருக்குது, வேலையில் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனசுமை, நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம இவ்வளோ திறமையாக இருந்து கூட கடைசியாக தோற்றுக்கிட்டே இருக்குமே வாழ்க்கையில், நம்மளுக்கு இது எப்போ தான் தீரும் தெரியல. உங்களுடைய நிறைய மிதுனராசி என்பவர்கள் கடனை அதிகமாக படுத்திக்குவீங்க, அதான் பிரச்சனை. காருக்கு லோன் வாங்கியிருப்பீங்க, பைக் லோன் வாங்கியிருப்பீங்க, வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க. என்ன சார் இதெல்லாம் வாங்கக்கூடாது சார் அப்படின்னு கூட சில பேர் யோசிப்பீங்க. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு கிடையாது. அதுதான் விஷயம். அந்த தைரியமாக நீங்கள் சில விஷயங்கள்லாம் செஞ்சதுனால என்ன ஆகிடுச்சு, பணம் வந்துச்சு அன்றைக்கி நேரம் வாங்கணும் சார், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை நீண்ட காலமாக எடுத்து செல்ல முடியாத ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதனால் எப்போவுமே சொல்லுவோம், மிதுன ராசி அப்படின்னாவே கடனை கம்மியாக வச்சுக்கோங்க, கடன் கம்மியாக வச்சா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகம் பார்க்கும்போது. அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க.
அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் சார் சம்பளமே வரல, வேலையே கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும். மிக சிறந்த திறமைசாலிகள், ஒரு சின்ன விஷயத்தை கூட அழகாக செய்யக்கூடியவர்கள், நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள், அறிவோட அன்போடும் செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பது. கண்டிப்பாக வேலை விஷயத்தில் ஜெயிப்பீங்க, நல்ல சம்பளம் வாங்குவீங்க. அதுக்கான முயற்சிகளை இந்த மாதம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், கடனை குறைச்சிருங்க. அது என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இடம் விற்கலை, வீடு விற்கலைன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வீடில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் அது ஒரு கடனாக ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் விற்றுருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களால் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். மிதுன ராசி அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ராசி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய பேர் பண்ணையாராக இருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் நிறைய சொத்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த சொத்துக்களை நிறைய கிடைக்குமா சார்? அப்போ ஏன் சார் எனக்கு மட்டும் கிடைக்கலாம்? உங்களுக்கும் கிடச்சிருக்கு, நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தலை. நீங்கள் அது லோனாக வாங்கிட்டீங்க, அதான் ப்ராப்ளம். அந்த லோன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அதுலேருந்து முதல்ல வெளில வாங்க, லோன்லேருந்து வெளில வாங்க. அந்த லோன் தான் போட்டு மிதுனராசி என்பதெல்லாம் அமுத்திக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருக்கீங்க. அந்த லோன்லேருந்து வெளில வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க, வேலை கிடச்சிரும். வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது, அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. வெளியூரில் போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் இருக்குது. வெளிநாட்டில் முயற்சி பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அதுக்கு தான் சார் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். பின்னாடி பரிகாரங்கள் சில சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் வரும், இல்லை வெளிநாட்டு வாய்ப்புக்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்தும் உங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. கடன் இருக்குது, எனக்கு வருமானம் கம்மியாயிடுச்சு, எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வேறு ஊருக்கு மாறுங்க. வேறு கண்ட்ரி கூட மாறலாம், தப்பு கிடையாது. மிதுனராசி என்பதில் எந்த ஊருக்கு போனாலும் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு தசா மாறுது அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊர் மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதுக்கான மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். இந்த மாதம் தவற விட்டுறாதீங்க. என்னெல்லாம் சொல்கிறோமோ அதான் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நிறைய பேருக்கு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சண்டைகள் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்ப சண்டை நிறைய இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நிறைய இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்குது. ஏன்னா எப்போவுமே இயற்கையாகவே புத்திசாலிகள் நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு புத்திசாலி, அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க. மற்றவங்களாம் அதெல்லாம் இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏளனமாக பேசுவாங்க, உங்களை அடக்கி வைக்கணும்னு நினைப்பாங்க, உங்களை எதாவது அவமானப்படுத்துவாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையும் மீறி ஜெயிக்கக்கூடியவர்கள் மிதுனராசி என்பவர்கள். அப்போ அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள், முக்கியமாக கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடாதீங்க, சரிங்களா? சண்டையும் உங்களால் போட முடியும். சண்டை போட்டிங்கன்னா சண்டை பெருசாகிடும். கொஞ்சம் அமைக்கபுளாக பேசி பிரச்சனையை முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதேமாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு மாதம். பூர்வீகத்தில் சண்டை சிதறல் இருக்குது, அண்ணன் இவங்க மேலே கேஸ் போட்டார், தம்பி கேஸ் போட்டாங்க, அப்பா கொடுக்க மாட்டார், அம்மா கொடுக்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வச்சுக்கோங்க, அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளும் இந்த மிதுனராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய மாதம். நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கக்கூடிய மாதம், வரன் வரக்கூடிய மாதம். ஏன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நம்ம ஒரு அறிவாளியாக இருக்கும், வர்ற பொண்ணும் நம்மளை மாதிரி ஜாலியாக இருக்கணும், அறிவாளியாக இருக்குன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மிதுனராசி என்பவர்களுக்கு. ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, ஜோவியலாக இருப்பீங்க. நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணு வரணும், உம்முன்றக்கு ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது, உம்முன்றக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அது எல்லாருக்குமே நல்லது நடக்குமான்னா, எல்லாருக்கும் உங்களை மாதிரியே ஒரு பையன் கிடைக்கும், உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு கிடைக்குமானா கஷ்டம். எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துட்டால் நான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஒரு வரம் தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகாதனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு அம்மா மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். அம்மா உங்களுக்காக நிறைய தேடுவாங்க, ஆனால் கிடைக்கல. நீங்கள் பார்த்த பொண்ணுலாம் வேணான்னு சொல்லுவீங்க, பார்த்த பையன்லாம் வேணான்னு சொல்லுவீங்க. அம்மா அப்படி இருந்தும் பொறுமையாக தேடுவாங்க. அதுவே அவங்களுக்கே ஒரு வழியை கொடுத்துரும். அதனால் அவங்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வரன் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தீரும். அதே போல் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண வரவுகள் உண்டு. அப்போ நீண்ட காலமாக நிறைய மிதுனராசி என்பவர்கள் எங்கேயோ பணம் வெளில கொடுத்துருக்கீங்க, வரல, ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க, பணம் வரல, ஏதோ ஒரு வகையில் பணம் வெளில இருக்குது, அதெல்லாம் வரக்கூடிய ஒரு மாதம். அதை வரத்துக்கான முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது.
அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுகரு, பிபி, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதை எல்லாமே இந்த மாதம் குறையிறதுக்கான வாய்ப்பு ஆரம்ப மாதமாக இருக்க போகுது. அதனால் மிதுனராசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் செக் பண்ணுங்கள். உங்களுடைய மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும். அதுக்கான முயற்சிகளும் இந்த மிதுனராசி என்பது செய்யலாம். நிறைய பேருக்கு உறவுகளில் சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சண்டை போட்டிருக்கீங்க, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14ஆம் தேதி 15ஆம் தேதி. அந்த நாட்களில் எந்த ஒரு முக்கிய முடிவுகள், முக்கிய முயற்சிகள், முக்கிய விஷயங்களை கண்டிப்பாக செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க. அது திருப்பதி பெருமாளாக இருக்கலாம், எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி. இல்லை பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா பெருமாள் கோயிலில் போய் ஒரு துளசி சாத்தி பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச விஷயங்களாம் நடக்கும். முதல்ல கடன் பிரச்சனை குறையும். அதேமாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதெல்லாம் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் போய் பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிரார்த்தனையாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி என்பது பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் நல்லா இருக்குது, தசாபதிகள் நல்லா இருக்குன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல சொன்ன மாதிரி தான் மிதுன ராசி என்பதுக்கு நிறைய பேருக்கு புதன் தசை, சனி தசை பிச்சு எடுத்துருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலைகளான காரணங்களால் பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.